தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த தேவனுக்கு நன்றி. இந்த பாடல்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய தியான நேரம் கொடுத்ததற்காக தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். நம்ம படிக்க போகிற அந்த சின்ன காரியத்திற்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்வியோடு துவங்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு கப்பல் பயணத்தில் நம்ம இருக்கோம். அநேகர் அதில் இருந்தாலும் ஒரு 4 முக்கியமான நபர்களை மட்டும் நம்ம நினைத்து கொள்வோம். யாருன்னா ஒரு வயதான ஒரு மனிதர், ஒரு தாத்தா. அதுக்கப்புறம் ஒரு இளம் தம்பதி. அப்புறம் ஒரு தாய் தன்னோட சின்ன குழந்தைய கையில் வச்சுருக்காங்க. 4வதாக ஒரு நன்கு படித்த ஒரு ஸ்காலர், ஒரு விஞ்ஞானின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த பயணம் மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது கடல் சீற்றமாகுது. இந்த 4 பேரில் பயம் யாருக்கு அதிகமாக இருக்கும்? 4 பேர் சொன்னேன். ஒரு தாத்தா, ஒரு இளம் தம்பதி, அம்மா கையில் ஒரு குழந்தை, 4வது ஒரு மேதை. இந்த 4 பேரில் யாருக்கு பயம், கடல் சீற்றத்தினால பயம் அதிகமாக இருக்கும்? அம்மா, குழந்தை, தாத்தா. சரி, இந்த மாதிரி சில பதில்கள் எனக்கு வருது. மோஸ்ட் ஆஃப் அஸ், நம்ம நிறையா பேர் அம்மா குழந்தைய தான் நம்ம யோசிப்போம். ஆனால் நான் ஒரு இன்சிடெண்ட் படித்ததில் எனக்கு ஆச்சரியமே அந்த அம்மா குழந்தைய தான் பயப்படவே இல்லையா. ராஸ்மஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவங்க ஒரு பெரிய ஸ்காலர். அவங்க தன்னோட பயணத்தில், இது 16வது நூற்றாண்டில் நடந்த ஒரு காரியம். அவங்க கடல் பயணத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு சீற்றம் ஏற்படுது. அநேகர் இருக்காங்க. அநேகர் பயத்தில் கதறாங்க. அந்த நேரத்தில் தான் தேவனை தேடுறாங்க. தன்னோட பாவத்தை எல்லாத்தையும் வெளியே சொல்லி அறிக்கையிடுறாங்க. என்னென்னமோ பண்ணி கதறிட்டு இருக்க அந்த நேரத்தில் அந்த ராஸ்மஸ், அந்த ஸ்காலர் பார்த்ததில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தாங்களாம். அது யார் அப்படின்னா, அந்த தாயும், அந்த தாயின் மடியில் ஒரு குழந்தையும் இருக்குது. ரொம்ப அவங்க கூச்சல் போடலை, எதுவுமே பண்ணல. ஆனால் அமைதியாக தன்னோட பிள்ளையை தன்னோட நெஞ்சோடு அணைச்சிட்டு அவங்க ஒரு சின்ன ப்ரேயர், கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராஸ்மஸ்க்கு புரியுது, இந்த ப்ரேயர் அப்படின்ற ஒரு விஷயம், ஜெபம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே அது சமயத்திற்கு இருக்குது. அக்கேஷன், எனக்கு ஒரு வேதனையா நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இந்த தாய்க்கு மட்டும்தான் அந்த ப்ரேயர் அவங்களோட வாழ்க்கையோட ஒரு ரொட்டீனாக இருக்குது. இட் வாஸ் ஜஸ்ட் அ கண்டினியூவேஷன் ஆஃப் அ ரெகுலர் ப்ரேயர் லைஃப். இதே போல் நிறையா சீற்றங்களை அவங்க வாழ்க்கையில் சந்திச்சிருப்பாங்க போல். அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு கடல் சீற்றத்துலேயும் கூட அவங்களால மனரம்யமாக அமைதியாக, அதுவும் தன்னோட குழந்தைய கையில் வச்சுட்டு அவங்களால உட்கார முடியுது அப்படின்றத அவர் அப்படியே பார்த்து உணர்ந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த கப்பல் மூழ்க போகுது. எல்லாருக்குமே சின்ன சின்ன மரப்பலகைகள் தான் தர்றாங்க. அப்படி அந்த தாய்கிட்ட மரப்பலகையும் ஒரு சின்ன துடுப்பு, அது ஒரு ப்ராப்பர் ஒரு படகு ஓட்டிட்டு போகிற துடுப்பெல்லாம் கிடையாது, அந்த படகுலேருந்து வெட்டி விழுந்த ஒரு பகுதி, அதை ஒரு கையில் வச்சுட்டு, தன்னோட பிள்ளையை ஒரு கையில் வச்சுட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க இந்த அம்மா எப்படி போய் கரைக்கு சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த தாயும் அந்த குழந்தையும் தான் கரைக்கு போய் சேர்னாங்க அப்படின்ற அந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து நான் வாசித்தேன். இதில் எனக்கு என்ன ஒரு விஷயம் ரொம்ப புரியுது அப்படின்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அந்த தாய் தேவன் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கை ஒரு மலை அசைக்கக்கூடிய நம்பிக்கையாக இருந்துச்சு. அதனால தான் எல்லாருமே ஒரு அற்பமாக நினச்ச ஒரு விஷயத்தை இவங்க முன்னாடி போய் அடைஞ்சாங்க, அந்த கரைக்கு சேர்ந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். இது ஜெபம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் நம்ம வச்சுருந்தாலும், இன்னொரு பக்கம் பாடலை குறித்து நான் வாசிக்கும்போது Patriarchs and Prophets புக்கில் இப்படியாக வாசித்தேன். An act of worship like prayer, singing as a part of religious service is as much an act of worship as is prayer. எப்படி ஜெபமோ அதே போல தான் பாடலும் கூட. இப்போ ஒரு குழந்தைக்கு, நம்ம பிறந்த குழந்தை, அதை என்கேஜ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது நம்ம வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னா நம்ம அதை கூப்பிட்டு உட்கார வச்சு ப்ரேயர் பண்ண மாட்டோம். நம்ம பாட்டில் தான் அதை ஆரம்பிக்கவே செய்வோம். எல்லா குழந்தைகளும்
முக்கால்வாசி ஃபஸ்ட்டு பழகிற பாட்டே வந்து ஜீசஸ் லவ்ஸ் மீ திஸ் ஐ நோ தான். ஆனால் இந்த ஜீசஸ் லவ்ஸ் மீ திஸ் ஐ நோ அப்படின்ற ஒரு பாட்டு ஒரு கதை புத்தகத்தில் எழுதின ஒரு பாட்டு, ஒரு டையிங் சைல்டுக்காக எழுதியிருப்பாங்க. ஆனால் அது நம்ம எல்லா குழந்தைங்களோட ஒரு வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாட்டாக வந்து இருக்குது. ஸோ நம்ம பாடலில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இங்கே சாபத் ஸ்கூல் வரும்போது தான் பிள்ளைங்க ப்ரேயர் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம தேவனை ஜெபத்தில் தேடுறோமோ அவ்வளோ அதிகமாக நம்ம தேவனை வந்து பாடலில் தேடுறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, தீம் ஆஃப் எவ்ரி சாங், அதாவது எல்லா பாடல்களோட மையம் அதை எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, போதகர் நமக்கு மேடையிலேருந்து கொடுக்குற பிரசங்கத்துக்கு ஒப்பிடுறாங்க. ஒரு பிரசங்கத்தில் வந்து சபை மக்கள் எல்லாருமே ரட்சிப்படையணும் அப்படின்ற எவ்வளவு பாரம் இருக்குதோ அதே அளவுக்கான பாரம் வந்து நம்ம பாடுற பாடல்கள்லையும் வந்து இருக்கணுமா. அதாவது இப்போது நமக்கு முன்னாடி வந்து பாடின சகோதரர்கள் எல்லாருமே வந்து பாடினாங்க, அருமையாக பாடினாங்க. அதை கேட்குற நம்மளுடைய உள்ளம் ரட்சிப்படையணும் அப்படின்ற ஒரு மையம், அதோடு தான் நம்ம பாடல்களை பாடவும் செய்யணும், கேட்கவும் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 வார்த்தைகளுக்கான ஒரு சில வித்தியாசங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த சின்ன தியானத்தை முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த 2 வார்த்தைகள் என்ன அப்படின்னா, தேங்க்ஸ் அண்ட் ப்ரைஸ். இந்த 2 வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாகவே வித்தியாசம் இருக்குது. நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன், ஒரு 500 நோட்டை நான் கீழே போட்டுறேன். யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு அதை எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே எனக்கு சாப்பாடு கூட வழி இல்லாத நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு யாரோ ஒருத்தர் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய சூழ்நிலையை தெரிஞ்சவங்க வந்து நமக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், தேங்க்ஸுன்னு மட்டுமா சொல்லுவோம்? கிடையவே கிடையாது. கூட 4 வார்த்தை, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், என் குடும்பம் இந்த சூழ்நிலையில் இருந்துச்சு, நீங்கள் அதை அறிஞ்சு எனக்கு வந்து தந்தீங்களே அப்படின்னு அவங்கள நம்ம ப்ரைஸும் கூட பண்ணுவோம். அதுதான் அந்த வித்தியாசம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் செய்யுங்கள் அப்படின்னு நம்ம பாட்டு கேட்டோம். அந்த சகோதரர்கள் வந்து எல்லாத்துக்குமே சோஸ்திரம் செய்யணும், உயிரோடு இருக்க மட்டும் தேவன் செய்த காரியங்களுக்காக நன்றியோடு துதிப்பேன் அப்படின்னு பாடினாங்க. 2வது பாடின தம்பதி வந்து என்ன பாடினாங்க, கிறிஸ்துராஜா வாக்குத்தத்தத்தின் பேரில், அதாவது கிறிஸ்து யார் அப்படின்ற அந்த ஒரு அவருடைய குணத்தை பிரதிபலிக்கிற விதமாக பாடினாங்க. 1வது பாடல் வந்து சோஸ்திர பாடலாகவும் 2வது பாடல் வந்து துதி பாடலாகவும் இருக்குது. எப்படி அப்படின்னா, சோஸ்திரம் அப்படின்றது நான் பெற்றுக்கொண்டேன், அதனால் நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் இதுவே நம்ம துதி அப்படின்னு சொல்லும்போது, துதிக்கிறது வந்து ஸ்ட்ரேஞ்சரை யாரும் நம்ம துதிக்க மாட்டோம், நமக்கு நன்கு பரிச்சயமானவங்களை தான் துதிப்போம். யோவான் 17:3 நம்ம என்ன வாசிக்கிறோம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அங்கே கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவன் அப்படின்னா அவரை அறிந்தால் மட்டுமே அவரை நம்ம துதிக்க முடியும். ஸோ கிறிஸ்துவை அறிவதோட ஒரு வெளிப்பாடு, அதை நம்ம ஆக்ஷனில் கொண்டு வரோம், கிரியையில் செலுத்துகிறோம் அப்படின்னா ஒரு வழி ஜெபம், அப்படின்னா இன்னொரு வழி பாடல்களின் மூலமாக தான் நம்ம வந்து செய்வோம். நிச்சயமாகவே ஒருத்தரை நம்ம அட்மையர் பண்ணாதான், அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் என் கவனத்தை ஈர்த்தா தான் அவங்கள நம்ம ப்ரைஸ் பண்ணுவோம். அதே போல் தான் இங்கே கிறிஸ்துவும் அவருடைய குணம் நம்மளை ஈர்த்தால் மட்டுமே நம்ம அவரை துதிப்போம். வருடத்தோட முடிவில் இருக்கும். இந்த வருடத்தோட முடிவு வந்து தேங்க்ஸ் கிவிங் தான். மாறி மாறி எல்லாருமே இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மளுக்கு செய்த காரியங்களுக்காக நன்றி செலுத்திக்கிட்டே தான் இருக்க போகிறோம். எனக்கு என்ன செஞ்சாங்க, நமக்கு என்ன செஞ்சாங்க, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க, ஆனால் தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாங்க, நான் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் கூட என் மேலே கருணையாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருடத்தின் கடைசி மட்டும் கிடையாது, வருடம் முழுவதும் அவருக்கு நம்ம துதி செலுத்துகிற பிள்ளைங்களாக இருப்போம் அப்படின்றத பார்க்குறோம். கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். பாடல்கள் மிகவும் முக்கியமானவைகள். நம்ம சியோனிய கீதங்களில் இருக்கிற பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களுக்கும் பின்னாக ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம இங்கே பாடுற சர்ச்சில் நம்ம பாடும் பொழுதும் சாங் சர்வீஸில் பாடுவோம், ஸ்பெஷல் சாங்கை பாடுவோம், நிறைய அக்கேஷன்ஸில் மாறி மாறி பாடுவோம். இப்போது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, பாடகர்கள் இருக்கிறாங்க, அமர்ந்து கேட்கிறதற்கு சிலர் இருக்கிறாங்க, ஆனால் அநேக காலி இடங்களை நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா,
எங்கே பரிசுத்தவான்கள் எல்லாருமே கூடியிருக்காங்களோ அங்கே ஆடியன்ஸாக யார் இருக்காங்கன்னா ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, தேவதூதர்கள். இங்கே எந்த இடமுமே காலியாகவே இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து தேவதூதர்கள் உட்காந்து நம்மளுடைய சங்கீதங்களை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். Let us all bear in mind that in every assembly of the saints below are the angels of God, listening to the testimonies, songs and prayer. அவங்க எல்லாருமே நம்மளுடைய துதிகளையும் நம்மளுடைய ஜெபங்களையும் நம்மளுடைய சாட்சிகளையும் வந்து கேட்டுக்கொண்டு அதை தேவன்கிட்ட கொண்டு போகிறாங்க. எப்படி நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாமே தேவன்கிட்ட போகுதோ, நம்ம பாடல்கள் மூலமாக நான் தேவனுக்கு அறிக்கையிடுற விஷயங்களும் கூட தேவன்கிட்ட போகுது அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இவை எல்லாத்தையுமே நம்ம நினைவு வைத்து அடுத்து இன்னும் ஒரு ஆண்டை தேவன் நம்மளுக்கு தரப்போகிறாங்க. எத்தனை துதிகள் வந்து நம்ம செலுத்த போகிறோம் தேவனுக்கு, எத்தனை நன்றிகள் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம சிந்தித்து செயல்படுவோம். நிச்சயமாகவே தேவன் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம்ம பின்வாங்கி போனாலும் கூட செய்கிற அன்புள்ள தேவனாக இருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி. ஆமேன். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, இந்த ஓய்வு நாளையும் எங்களுக்கு கொடுத்து தேவன் இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு நடத்தி ஆசீர்வதித்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனை முதல் அஸ்தமன ஆராதனை வரைக்கும் தேவன் எல்லா காரியங்களையும் சமாதானமாக நடத்தி கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளில் நடைபெற்ற தேர்தலையும் தேவன் சமாதானத்தோடு எங்களுக்கு நடத்தி கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலையும் இந்த பாடல் ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்தீர். பாடல்களை பாடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக கேட்கிற ஆண்டவரே. பாடல் மூலமாக தேவன் கற்றுக் கொடுத்த காரியத்தின்படி அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் நடந்து கொள்கிறதற்கும் தேவன் கிருபையாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த புதிதான ஒரு வாரத்திற்குள்ளாகவும் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் தகப்பனே. இந்த வாரத்திலும் அப்பா உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ்கிறதற்கு தேவன் எங்களுக்கு பலன் தாங்க. இந்த வருட கடைசியிலையும் எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் விட்டு நீங்கி தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் கிருபையாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் உதவி செய்ய வேண்டுமாக கேட்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் இருக்கக்கூடிய அப்பா ஸ்தோத்திர ஆராதனை கூட்டத்தையும் தேவன் ஆசீர்வதிங்க அப்பா. ஞாயிற்றுக்கிழமை மாலை இருக்கிற இந்த ஆராதனைக்கு அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபையாய் உதவி செய்ய வேண்டுமாகவும் செபிக்கிறோம் தகப்பனே. மழை நிமித்தமாக எந்த ஒரு தடையும் இருக்காதபடிக்கு தேவன் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக உம்முடைய சமூகத்திற்கு வந்து செல்கிறதற்கு தேவன் கிருபையாய் உதவி செய்ய வேண்டுமாகவும் செபிக்கிற ஆண்டவரே. இப்பொழுதும் தகப்பனே, இந்த புதிதான வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. இந்த ஆராதனையிலையும் பாடின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தயவாக அவர்கள் மூலமாக அநேக காரியங்களை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாகவும் ஜூம் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் வழி நடத்துங்க. தொடர்ந்து இன்னும் அநேகருக்கு உம்முடைய சத்தியங்கள் சேருகிறதற்கு தேவன் கிருபையாய் உதவி செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. மீதான வேலையை உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம், தேவன் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.